இன்றைய வேத வசனம் எபிரேயர் 6 அதிகாரம் 19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. கிறிஸ்து உங்களுக்கு ஆத்தும நங்கூரமாயிருக்கிறார். அலைபாயும் கடலிலும் கொந்தளிப்பிலும் அவரே உங்களுக்கும் எனக்கும் உறுதியான நம்பிக்கையானவர். நங்கூரத்தின் அருமையை சாதாரண காலத்தில் யாரும் உணர மாட்டார்கள். அது அற்பமாய் எண்ணப்பட்டு ஒரு மூலையில் கிடக்கும். கப்பலில் ஏன் இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிறது என்று கூட அநேகர் முறுமுறுக்கலாம். ஆனால் கப்பல் கொந்தளித்து பொங்கி புயல் சூறாவளி வீசும் போதுதான் நங்கூரத்தின் அருமை தெரியும். நங்கூரம் இல்லாத கப்பல்கள் சூறாவளி காற்றில் சிக்கி சுக்குநூறாய் உடைந்து போகும். அதில் பிரயாணம் செய்யும் மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கும். தேவ பிள்ளைகளே, அலை மோதும் இந்த வாழ்க்கை கடலில் ஆத்தும நங்கூரமாக கிறிஸ்து இருக்கிறாரா? குடும்பத்தில் போராட்டங்கள் கலக்கங்கள் வரும்போது கிறிஸ்துவில் சார்ந்து கொள்ளுகிறீர்களா? நங்கூரத்தை ஒருபோது மிதிக்கிற மற்ற பொருட்கள் மேலோ அல்லது அந்த கப்பலில் உள்ள வேறு பொருட்கள் மேலோ போட்டு கப்பலை நிறுத்த மாட்டார்கள். பாறையின் மேல் உறுதியாய் பற்றி கொள்ளும் போதுதான் கப்பல் கட்டுப்பாடாய் நிற்கும். தேவ பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் உலக மனுஷர் மேலோ செல்வந்தர்கள் மேலோ உறவுகள் மேலோ வைக்காமல் எப்பொழுதும் கண்மலையாய கிறிஸ்துவிலே வையுங்கள். அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நண்பானவர்களே, ஆண்டவருடைய வழிகளில் வாருங்கள். அவரே எங்களுடைய ஆத்தும நங்கூரம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.